ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகள், அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, நம்ம ஒருத்தரை பற்றி, ஒருத்தரோட அஹ், அவரோட நடவடிக்கையை பற்றி தான் பேச போகிறோம். அது உலகத்தின் மிகப்பெரிய பித்தன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு யாருக்கும் பேரை கூட சொல்ல வேண்டியதில்லை. அதாவது இன்னைக்கு காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார், திடீர்னு அதை பிடிப்பேம்பார், இதை பிடிப்பேம்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியாது. அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு அவர் சார்ந்தவங்களுக்கும் தெரியாது. இன்னொன்று உலகத்துக்கே தெரியாது. ஒரு மாதிரி இயங்கிட்டு இருந்த உலகத்தை இன்னைக்கு துண்டாடுற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்க நமது பெரிய அண்ணன் ட்ரம்ப் அவரை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். என்ன பேச போகிறோம்னா, அவர் தன்னோட அவர் என்ன பேசிக்கலி அவர் ஒரு வியாபாரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வியாபாரின்னா கொஞ்சம் அது கல் நெஞ்சக்காரங்களா இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இருக்காது, மனசாட்சி இருக்காது. தனக்கு தேவை வருமானம், பணம், ஆ புகழ். புகழ்ங்கிறத தாண்டி அவங்களுக்கு தேவை வருமானம். அது மட்டும்தான் ரொம்ப குறியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும் பொதுவாகவே. ஸோ அவர் ஒரு நாட்டுக்கு அதிபரானா மக்கள் நலனை விட அவருக்கு மற்ற எந்த நாடு எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, தான் நாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும். அதுவும் ஒரு 10-12 பணக்காரர்கள் அவங்களுக்காகத்தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற நிலைமையில் அவர் ட்ரம்ப் இருக்கிறாரா? அப்போ என்ன பண்ணார்? சைனாவை குறி வச்சு அடித்து பார்த்தார். வந்த உடனே எங்கள் நாட்டிலேருந்து வெளியே போகிற பொருட்களுக்கு இந்தியாவோ, சைனாவோ, ஆஸ்திரேலியாவோ அல்லது அரபு நாடுகளோ இல்லை மற்ற நாடுகளோ எல்லாம் வரி விதிக்கிறீங்க. ஆனால் உங்கள் நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் வரி ஜாஸ்தி விதிக்கலை, ரொம்ப கம்மியாக விதிக்கிறோம். அதனால் நாங்கள் அதிகமான வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் அந்த வேலையை. அப்படி வரி விதிக்க ஆரம்பித்து பார்த்தா, அதாவது எப்படின்னா, லேசாக ஒரு ஒரு தெருவில் இருக்கிற ஒரு நாய் போகும்போது சும்மா இருக்கிற ஒருத்தர் லேசாக கடிச்சிச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டான்னா அப்புறம் பார்க்குறவங்களாம் கடிக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு? சைனா மேலே வரி 25% வரி, அப்புறம் 50% வரி, 500% வரி, அப்புறம் இங்கே யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நேட்டோ, அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நாடுகளில் நீங்கள் நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா, அதாவது கிரீன்லேண்டு சம்மந்தப்பட்டு கேட்கலன்னா 10% வரி, அதையும் மீறி நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா 25% வரி அப்படின்னு வரி 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 அப்படின்னு அது ஒரு டேக்ஸ் மேனியா அப்படின்ற மாதிரி அவர் ஆகிட்டார். இன்னொன்று, வெளியில் எல்லாம் என்ன பெரும்பாலும் என்ன சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னா, அவருக்கு இந்த முறை ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அதாவது ஒரு அதிபரை பற்றி இப்படி தவறாக பேசக்கூடாது, ஆனால் ஒரு தவறான அதிபரை பற்றி நம்ம சரியாக தான் பேசலாம் அப்படிங்கிறதான் இப்போது இந்த 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 கருத்து. இப்போ என்னென்னா, வெனிசுலா அந்த அதிபரை கடத்தினாங்க. அப்புறம் அங்கே அமெரிக்க கம்பெனிகளை உள்ள அந்த அமெரிக்க கம்பெனி உள்ளே இறக்கிட்டாங்க. அங்கே ஏற்கனவே சைனா எக்கச்சக்கமாக 1.7 ட்ரில்லியன் நினைக்கிறேன் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா, அவரோட முக்கிய குறிக்கோள் சைனாவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் ஈரான் மேலே படையெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈரான் பக்கத்தில் அமெரிக்காவோட என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய கப்பல், ஆயுதம் தாங்கி கப்பல், அதாவது ஏர்கிராஃப்ட் தாங்கின கப்பல் அங்கே சேர்ந்துருக்கு. வேறு அங்கங்கேருந்து சைனா கீழே இருக்கிற அந்த கடல்லேருந்து இங்கே சேர்ந்துருக்கு ஈரான் பக்கத்தில். ஈரானை எப்படி பார்த்தாலும் அட்டாக் பண்ணி அந்த அதிபர், அதாவது சுப்ரீம் லீடர் கமேனி, அயத்துல்லா கமேனி, அவரை அரெஸ்ட் பண்ணணும் அல்லது போட்டு தள்ளணும். அவர் இருந்தால், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஈரானை யாருமே நெருங்க முடியலை. அப்படி யாருமே, ரொம்ப முக்கியமாக இஸ்ரேலுக்கு பயம் காட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் கரெக்டான அளவில் அந்த ரீஜனில், அதாவது மிடில் ஈஸ்ட் ரீஜனில் கோலோச்சணும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஜிசிசி கண்ட்ரி, இன்னொரு பக்கம் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற இதுவாக இருக்குது ஜோர்டானு, சிரியா, லெபனான், அந்த பக்கம் ஈஜிப்டாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க சைடில் இருக்கிற அங்கே இருக்கிற சூடானாக இருக்கட்டும், நைஜீரியாவாக இருக்கட்டும், அப்படி ஃபுல் சரௌண்டிங் இஸ்ரேலோட கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா, இஸ்ரேலோட கண்ட்ரோல்னா நத்திங் பட் அமெரிக்காவோட கண்ட்ரோல். அப்போது அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு எதிரி யாருன்னா ஈரானை கட்டுப்படுத்த முடியல. அப்போ அவர் அந்த அயத்தோல்லா கம்பெனியை போட்டு தள்ளியாச்சுன்னா, அல்லது அவர் நாடு கடத்தியாச்சுன்னா, அல்லது அரெஸ்ட் பண்ணி அமெரிக்கா கொண்டு போயாச்சுன்னா அங்கே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இடையில போர் மூலுமா அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக டிபேட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ட்ரம்ப்போட நடவடிக்கை அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் போர் வரலை. என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஏப்பசப்ப காரணத்தை சொல்லி நாங்கள் அவர் 800 பேரை தூக்கில் போகிறத நிறுத்திட்டார், அதனால் போர் நடக்கலை அப்படின்னு சொல்லி முடித்தார். என்ன காரணம் அப்படின்னா,
அவங்களோட உளவு பிரிவு இன்னும் ஈரானுக்குள்ளே இருக்குது. அதாவது மொசாடாக இருக்கட்டும், M16 இருக்கட்டும், அல்லது சிஏஏவாக இருக்கட்டும், அவங்களோட உளவு பிரிவு இன்னும் ஈரானுக்குள்ளே இருக்குது. அவங்க கொடுத்துருக்க தகவல் எப்படின்னா, இப்போ ஈரான் மேலே ஏதாவது ஒரே ஒரு மிசைல் வந்து விழுந்துச்சு அப்படின்னா, ஈரான் மொத்த அமெரிக்காவோட பேஸ் ஒரு 8 பேஸ் இருக்குது. மொத்த அமெரிக்கா பேஸ் அதில் வந்து 50,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து சுக்குநூறாய்களும் அழிச்சிருவோம். அப்புறம் இஸ்ரேலை வந்து தடம் தெரியாமல் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டால் வெறும் மிரட்டல் இல்லை, அவங்க கையில் அவ்வளோ ஆயுதங்களும் தயாராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போதைக்கு வந்து ஒன்றும் அடிக்க வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டு, உடனே அந்த பக்கம் பார்த்தாரு. அதான் பித்தன் சொல்லிட்டோம்ல, அந்த பித்தன் வந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்து கிரீன்லாண்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சு. என்ன காரணம்னா, கிரீன்லாண்டு சுற்றி அந்த ரூட்டில் சைனாவோட கப்பல் ரூட் இருக்காங்க இப்போ புதுசாக. அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு கிரீன்லாண்டை கை வைக்கணும் அப்படின்னு அங்கே ஆரம்பித்து நேட்டோக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி, நேட்டோ நாடுகள்லாம், அதாவது யூரோப்பியன் யூனியன், மொத்த யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து, அப்புறம் ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ்லாம் இப்போ டைரக்ட் எதிரி அப்படி ஆகிப்போச்சு. யூகே அவங்க வந்து என்ன செய்யறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி மொத்தத்துக்கு இப்போது டென்மார்க் எடுத்திங்கன்னா, டென்மார்க்கு கீழே தான் கிரீன்லாண்ட் இருக்குது. அப்போது டென்மார்க் வந்து அவங்களுடைய படையை கிரீன்லாண்டில் இறக்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போது அமெரிக்கா உலகத்தை நிம்மதியாக இருக்க விடாமல், அமெரிக்காங்கிறாரு ட்ரம்ப்பு, இருக்க விடாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நேற்று சுவிட்சர்லாந்தில் இருக்க தாவோஸுக்கு போய் அங்கே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் போய் பேச போகிறாரு. போய் அவர் ஃப்ளைட்டில் இறங்குறாரு. அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு காக்கா இல்லை. அவர் வாட்டி இறங்கி தன்னந்தனியாக அனாத மாதிரி நடந்து வந்து, அதுக்கப்புறம் இந்த ஃபோரமுக்கு உள்ளே போனால் எல்லாரும் இருந்துச்சு பயங்கரமாக கைதட்டி. எது கைதட்டுறாங்கன்னா, ஒரு பக்கம் மிகப்பெரிய அறிவாளி வந்தாலும் கைதட்டுவாங்க, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கோமாளி வந்தாலும் கைதட்டுவாங்க. அவங்க எதுக்காக கைதட்டினான்னு தெரியாது. ஆனால் 1.25 மணி நேரம் அவர் பேசுனது. அந்த பேசுனதில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிரீன்லாண்டு, ஐஸ்லாண்டு மாற்றி மாற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் நடந்துச்சு. அது போக அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, கிரீன்லாண்டை வந்து நாங்கள் இப்போது இராணுவ பலத்தை வச்சு நாங்கள் பிடிக்க போகிறது இல்லை, நாங்கள் வேறு வழியில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, கிரீன்லாண்டை கை வச்சா திரும்பவும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா கிரீன்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்டைரக்டாக சைனா. ஏன்னா இந்த அமெரிக்காவோட ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாடியும் சைனா இருக்குது அப்படிங்கும்போது தான். அப்போ சைனா வந்து இங்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள்லையும் யூரோப்பியன் நாடுகள்லையும், இப்போ ஜெர்மன் வந்து அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஃப்ரான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க சைனாவோட. அப்போது சைனாவோட மிகப்பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐரோப்பிய நாடுகளில் வந்து சேருது. அப்போ அமெரிக்காவோட கை வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு, சைனாவோட கை ஓங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அமெரிக்கா பயப்படுது. அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நேர்மையான நேர்வழியில் வேறு என்ன சொல்கிறது, ஒரு கோட்டை சிறுசாக்கணும் அப்படின்னா பக்கத்தில் பெரிய கோடு வரையணும். அந்த கோட்டை அழிச்செல்லாம் வந்து நம்ம சின்ன கோடை ஆக்க முடியாது அப்படிங்கிற தத்துவம் தான் உலகத்தில் இருக்கிற எக்கனாமிக். அதை தெரிஞ்சிக்காமல் இவர் பண்ணுற விஷயம் இருக்கேன், இது உண்மையிலேயே இவர் தினந்தோறும் காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, ராத்திரி படுக்கும்போது ஒன்று, மாற்றி 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 பேசி யாரையும் நிம்மதி இல்லாமல் அப்படியே அலைய விடுறது தான். ஈரானை பார்த்திங்கன்னா, அந்த மக்கள் ஏற்கனவே அங்கே வாட்டர் ப்ராப்ளம், ஸ்கர்சிட்டி ரொம்ப இருக்குது. மழை இல்லை, டேமில் தண்ணி இல்லை, விளைச்சல் இல்லை, குடி தண்ணீர்லேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து உண்மையிலேயே அங்கே வந்து ரொம்ப ஸ்கர்சிட்டி இருக்குது, உணவுப் பொருள். அதை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அந்த நாடு உண்மையிலேயே ஒரு 7 லட்சம், ஒரு டாலருக்கு நிகராக ஒரு 7 லட்சத்தி சொச்சம் ரியால் இருந்ததை பெரும்பாலும் ஒரு 42,000 ரியால் மட்டும் இங்கே கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு சப்சிடி கொடுத்தாங்க. அந்த சப்சிடி பூரா தவறாக பயன்படுத்தி மக்களுக்கு பயன்படுத்தாமல் அதை எடுத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகளுக்கு கடத்தல் செஞ்சு அங்கே இருக்கிற வியாபாரிகள் உண்மையிலே அந்த நாட்டுக்கு எதிராக துரோகம் பண்ணி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட மக்கள் உண்மையிலேயே பெரிய அளவுக்கு பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை, அப்புறம் போராட்டத்தில் நிறைய கைதெல்லாம் வந்து போராட்டக்காரர்கள் அல்ல, அவங்களெல்லாம் கலவரக்காரர்கள். மொசாடு, சிஐஏ அண்டு M16 அந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட ஈரானிய மக்கள் தான். ஆனால் உளவாளிகள் அவங்களெல்லாம் கைது பண்ணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேரை வந்து தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தூக்கில் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ கமேனியை வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். அவரை வந்து பிடிக்கிறதுக்கோ அல்லது கொல்றதுக்கோ ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் உலகம் என்ன பண்ண போகிறான், இந்த உலகத்தின் பித்தன் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, சில நேரத்தில் வந்து ஊரில் ஒரு பெரிய இருக்கிற நாட்டாமையாக இருக்கிற மகன் வந்து அடுத்த கட்டத்துக்கு தலைவனாக வரும்போது அவன் ஒருவேளை லூஸாக இருந்தான்னா, கிறுக்கனாக இருந்தால் என்ன செய்வாங்க, ஐயோ இப்படி வந்து சேர்ந்துட்டானா ஒன்றும் செய்ய முடியல, ஊரில் கிராமங்களில் வந்து ரொம்ப பதைப்பதைப்பாங்க, பார்க்குற ஆளெல்லாம் கடிச்சு கொதருவான். அது மாதிரி இந்த உலகத்தோட பித்தன் ட்ரம்ப்பு
அவர் வந்து இந்த மாதிரி தினந்தோறும் ஒன்றொன்னா உரண்டை எழுதுக்கிட்டு இருக்கு, உலகத்தை நிம்மதி இல்லாமல் ஆக்குறதில்ல. யூரோப்பியன் யூனியன் பூரா கவலைப்படுறாங்க. இப்போ இவ்வளோ கலவரத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? யுக்ரைன் யுக்ரைனை பூரா மறந்துட்டாங்க. இப்போ யுக்ரைன் அவர் என்ன கேட்குறாரு, ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாரு, ஒரு 800 பில்லியன் US$ அளவுக்கு எங்களுக்கு எய்டு வேணும், உதவி வேணும். அப்போ தான் நாங்கள் வந்து இங்கே நிம்மதி இல்லை, ஓரளவாவது காலத்தை தள்ள முடியும் அப்படின்னா, அதை ஊன்னு கேட்குறதுக்கு அமெரிக்காவும் தயாராக இல்லை, நேட்டோ நாடுகளும் தயாராக இல்லை. இதுதான் சரியான நேரம்னு ரஷ்யா வந்து போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இடத்த பூரா எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெலன்ஸ்கி வந்து அங்கே தங்குறதா இல்லை விட்டு எங்கேயாவது ஓடுறதா அல்லது தற்கொலை பண்ணுறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான சூழல். இவ்வளோ சூழலுக்கும் ஒற்றை மனிதர் தான் காரணம். அது வந்து ட்ரம்ப்பு. அவர் டாரிஃப் போடுறியா, ஓகே அளவாக போடு, பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் செய், நாட்டுக்குள்ளே வந்து மேனுஃபேக்சரிங் கொண்டு வரணுமோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை செய். வந்த உடனே அங்கே விசா இல்லாத ஆட்களை பூரா வெளியேற்ற போகிறோம், அங்கே வந்து காம்பவுண்ட் வால் வந்து 4000 கிலோமீட்டருக்கு காம்பவுண்ட் வால் கட்ட போகிறோம், இப்படி அப்படியான்னு எல்லாத்தையும் பதைக்க வச்சா, அதாவது பாதி பேர் எதிரிகள் அப்படின்னா பாதி பேர் நண்பர்கள் இருக்கணும். சுற்றியே பூரா எதிரிகளாக வச்சுக்கிட்டா நீ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ அமெரிக்க மக்கள் அமெரிக்காவுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரான் அளவுக்கு இல்லாட்ட கூட ஓரளவு ஈரானை தொடுற அளவுக்கு அங்கே வறுமையும் பிரச்சனையும் துப்பாக்கி கலாச்சாரமும் எக்கச்சக்கமாக மோசமாக இருக்குது. அது வந்து சிட்டிஸில் இருக்காது, பட் சிட்டியில் அவுட்ஸ்கர்ட்ஸு சப்பர்பனில் வந்து அங்கே நிறையா இருக்குது, ரூரல் ஏரியாவில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்காவோட நிலைமை வந்து பொருளாதார ரீதி இன்னும் பயங்கர மோசமாக கேவலமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவல். இப்போ இந்த உலக பித்தன் அடுத்து என்ன செய்ய போகிறார், என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது இருக்குது. ஈரான் மேலே அடுத்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா? நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஈரான் வந்து சும்மா இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் தோணுது. ஏன்னா ஈரான் மக்கள் வந்து நிம்மதியாக இல்லை, வளமாக இல்லை. ஆனால் ஈரானோட வெப்பன், அதோட ஆயுதங்கள் எக்கச்சக்கமான வளமாக இருக்குது. இஸ்ரேலெல்லாம் தூக்கி தகர்த்துற அளவுக்கு, ஏன்னா இஸ்ரேலுக்கான வெப்பனை எல்லாம் எக்கச்சக்கமாக தீர்ந்து போச்சு. ஈரான் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 கார்கோ சைனாவிலேருந்து அங்கே வந்து சேர்ந்தது. கார்கோவில் பெரும்பாலும் வந்து ஆயுதங்கள் சொல்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் உணவுப் பொருளோ மருந்து பொருள் எல்லாம் வந்திருக்குன்றாங்க. அது போக இஸ்கந்தர் மிசைல் ரஷ்யாவிலேருந்து வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு ஈரான் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே ஈரானோட ஆயுத பலம் எடுத்தாச்சுன்னா எந்த நாட்டுக்கும் சளைச்சதில்லை, ஈவன் அமெரிக்காவுக்கும் சளைச்சதில்லை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று 12,000 கிலோமீட்டர் தாண்டி கரெக்டாக குறிவீச்சு அடிக்கக்கூடிய ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 12,000 கிலோமீட்டர் அப்படின்னா நேரடியாக அமெரிக்காவை ஈரான்லேருந்து தாக்க முடியும். அது வந்து நியூயார்க்காக இருக்கட்டும், வாஷிங்டன் டிசியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு தாக்க முடியுன்ற அளவுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அமெரிக்கா வேறு வழியில் எதாவது செய்ய முடியுமா, அங்கே போய் சண்டையெல்லாம் போட முடியாது, சண்டை போட்டால் நம்ம நாசமாக போயிடுவோம் அப்படின்னு அந்த 86 வயசு இளைஞர், அவர் முதியவர்னு சொல்லக்கூடாது, 86 வயசு இளைஞர் அயத்துல்லா கொமேனி, அவரை போட்டு தட்டுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த நிகழ்வில் நம்ம பேசுவோம். நன்றி.